தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே 18 முதல் 26 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 22/5/2025 அருமையான விசு வாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் அருமையான வியாழக்கிழமை குரு தினம். மலேசியாவிலிருந்து உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க. எல்லோரும் தனித்தனியாக மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னா சங்கடப்படுவீங்க. அதனால் நம்ம மெசேஜ் அனுப்பலைன்னா சாமியை தான் நினச்சி போகிறோம். தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வர்றதுனால என்னால் ஒரு சில மெசேஜெலாம் படிக்க முடியல. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னோடய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்குமே உண்டு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்புற்று நல்லா இருக்கணும் இறைவன் நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். அன்பர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாட்டை இறைவன் செய்து கொண்டே இருப்பான். வியாழக்கிழமை குருநாள். குருதட்சிணாமூர்த்தி போய் வழிபடுங்க. பல பேர் காலேஜில் சீட்டு புக் பண்ணிட்டீங்க. பல பேர் காலேஜில் சீட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க. பல பேர் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பையன் 10வது போகிறானேன்னு. பல பேர் பையன் ஃபெயில் ஆகிட்டானே திரும்ப பரிட்சை எழுதி பாஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. குருதட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல மாலை போடுங்க. அதே போல் உங்கள் பையன் கையால் கொண்டக்கல்லை ஊற வச்சு கொண்டு வந்து பசுமாட்டு கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பர்களே, வாங்க திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 8:58 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. பிற்பகல் 1:49 வரைக்கும் பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்பர்களே, மாலை 6:19 வரைக்கும் விஸ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி நாம யோகம். 9:59 வரைக்கும் வணிசை கரணம், அதன் பின்பு இரவு 8:58 வரைக்கும் பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். ராஜாராம் மோகன் ராய் பிறந்த தினம். வாங்க இன்னைக்கு கிரக சூழ்நிலைகள் பார்க்கலாம். ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சந்திரன் மேலே போயிடுறாரு. அப்போது 3 கிரக சேர்க்கை அங்கே ஆகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆல்ரெடி உச்சம், கூடையே தலைவர் சனி பகவான் இருக்கார். சந்திர பகவான் உடன் சேர்கிறார். சனி சந்திரன் சேர்க்கை. ஸோ இதை பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள் போயிட்டு வர்றதுக்கு சனி சந்திரன் சேர்க்கையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் பொலிச்சூர் சிவன் கோயிலுக்கு போகலாம், பொங்கு சனீஸ்வரர் போகலாம், குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே போல் சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்படுறதுனால நீங்கள் மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.